ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி ரெட் சாஸ் பாஸ்தா. இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவில் ரெட் கலருக்காக நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நாம் யூஸ் பண்ண போகிறது காஷ்மீரி ரெட் சில்லி. இந்த காஷ்மீரி ரெட் சில்லியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அது எந்த ரெசிப்பியில் சேர்த்தாலுமே அந்த ரெசிபியை நல்லா ஒரு ரெட் கலராக மாற்றி கொடுக்கும் நமக்கு. ஸோ வாங்க இந்த ரெட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 தக்காளி, 1 கப் பாஸ்தா, அதாவது 100 கிராம் பாஸ்தா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/4 கப் மோசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 5 காஷ்மீரி மிளகாயை அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம விதைகளோட சேர்த்து ஊற வச்சோன்னா காரம் அதிகமாக இருக்கும், அதனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். 1 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம தக்காளியை இந்த கண்ணை பகுதியை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தக்காளி ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற காஷ்மீரி மிளகாய். இந்த காஷ்மீரி மிளகாய் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் கலரை கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. ஒருவேளை நீங்கள் காரமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணியை அவாய்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இது என்ன, இந்த தண்ணியில் தான் காரம்லாம் இருக்கும். ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நல்லா விழுக அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து அதே பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து பாஸ்தாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ அடுத்து இந்த பாஸ்தாவில் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இது மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பாஸ்தா ட்ரை ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம வேக வச்ச தக்காளியை தோல் எடுத்துட்டு நல்லா விழுத அரைச்சிட்டேங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, அடுத்து வெங்காயம், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி. ஒருவேளை நீங்கள் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து நாம் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாஸ்தாவை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம், அதனால் இப்போ கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கி எந்த விதமான ஃபுட் கலர்ஸும் யூஸ் பண்ணலை. நம்ம காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணதுனால நமக்கு நல்ல பிரைட் ரெட் கலர் கிடச்சிருக்கு. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம்.
இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் தெரியும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.